அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, வாழ்நாள் முழுவதும் வலிமையுடன் இருத்தல். உடல் செயல்பாடும், உடற்பயிற்சியும் ஆரோக்கியமான முதுமையை எவ்வாறு மாற்றுகிறது? இது எத பேஸ் பண்ணினா ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கிள். தி ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஏஜிங் 2025ல ரிலீஸ் ஆனத தமிழ் படுத்தி சுருக்கமா உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ இது ஒரு சயின்டிஃபிக் ஆர்டிக்கிளோட ஒரு சாராம்சம்னு வச்சுக்கலாம். வயதாகிறது வயதாகிறதுன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அனுபவம். பிறந்த எல்லாருமே வயதாகி ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போக போறோம். ஆனா நம்ம எப்படி முதுமையை எதிர்கொள்கிறோம்ன்றதுல தான் ஒரு சங்கடமானது இருக்கு. வயசாகும்போது உடல் வலிமை கம்மியாகும், நினைவாற்றல் கம்மியாகும், ஆரோக்கிய குறைவு இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் தவிர்க்க முடியாத வயசாகிறதுனால ஆன ஒன்று அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா விஞ்ஞானிகள் உலகளவு லெவல்ல என்ன பார்க்குறாங்கன்னா ஆரோக்கியமான நீண்ட ஆயுளுக்கு உடற்பயிற்சி தான் சிறந்த மருந்து. இது வயசாகிறதுனால மாத்திரம் கிடையாது, உடற்பயிற்சி இல்லாமையும் முக்கியமான காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். 2050க்குள்ள 65 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணிக்கை 1.5 பில்லியனா மாறப்போகுது. இதனால இதய நோய், நீரிழிவு நோய், டிமென்ஷியானா இது மறதி வர்றது, ஒரு பலவீனம் மற்றும் நிறைய இந்த மாதிரி சவால்கள்லாம் அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் வயசாகிறதுனால வர்ற தவிர்க்க முடியாத விளைவுகள் அல்ல. பெரும்பாலானவை உடல் உழைப்பு இல்லாமையால் ஏற்படுபவை. இந்த வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். எப்படி முதுமை நடக்குதுன்னு பார்க்கலாம். முதுமை ஆவதில் ஒரு முக்கியமான 12 காரணிகள், அதுதான் உங்களுக்கு பலவீனம், ஆரோக்கியமின்மை அதெல்லாம் காரணமாகிறது. உடற்பயிற்சி செய்வதன் மூலம் கிரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு பாடியில் நடக்கும். அதுக்கு சரியான தமிழ் கிடையாது. கூகுளில் நாள்பட்ட வீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது சரி கிடையாதுன்றது என்னோட கருத்து. இந்த கிரானிக் இன்ஃப்ளமேஷனால் நிறையா விஷயங்கள் உடலில் நடக்குது. இன்னொன்று என்னன்னா சேதமடைந்த செல்கள். செல் நம்மள்கிட்ட இருந்தாலும் அது கண்டினியூஸாக மாறிட்டே இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த சேதமடைந்த செல்கள் நீக்கப்படுகின்றன. இன்னொன்று செல்களின் ஆற்றல் உற்பத்தி. செல்லுக்குள்ளே ஒரு மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்கும். அதுதான் நிறைய எனர்ஜி கொடுக்கும். அது எல்லாத்தையும் உடற்பயிற்சி பண்ணுறதுனால அது ஒரு நல்ல ஆற்றல் மிக்க செயலாக்கம் மிக்க செல்லோட காம்பனண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்று மூளை, எலும்புகள், தசை ஆரோக்கியத்திற்கு மயோகைன்ஸ் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ், அதையும் எக்ஸசைஸ் பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ 2 வகையான உடற்பயிற்சிகள். ஒன்று 2 வகையான பாதைகள் இருக்கலாம் வயசாகும்போது. உடற்பயிற்சியோட உள்ள பாதை சுறுசுறுப்பான பாதைன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று சுறுசுறுப்பற்ற பாதை, இடப்பயிற்சி இல்லாத பாதை. சுறுசுறுப்பான பாதையில் என்னென்னா தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறதுனால ஈவன் நீங்கள் 80-90 வயசு ஆன பிறகு உங்களோட ஸ்ட்ரென்த், செயல்திறன் நார்மலாகவே பராமரிக்க முடியும். இவங்களுக்கு இதய நோய், புற்றுநோய், நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயம் குறைவு. இன்னொன்று சுறுசுறுப்பற்ற பாதை. அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணாமல் லைஃப் இருந்ததுன்னா உங்களுக்கு தசை இழைப்பு, சார்கோபீனியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். அப்புறம் எலும்பு பலவீனம், ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் சுறுசுறுப்பற்ற பாதையில். அப்புறம் உடல் பருமன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வயிற்றில் உள்ள நிறைய தொந்தி வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். அவங்களாம் நாள்பட்ட நோய்களுக்கு வழிவகுக்கும்.
எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு சரியான மருந்து சீட்டு நிறைய வியாதிகளுக்கு. அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். எல்லா உடற்பயிற்சிகளும் ஒரே மாதிரியான பலனை தருவதில்லை. உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு ஏற்றமான பயிற்சியை தேர்ந்தெடுக்கணும். சிலதை பற்றி பேச போகிறோம். உங்களுடைய இலக்கு வந்து இதயம் மற்றும் நுரையீரல் ஆரோக்கியம் அப்படின்னா ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னா நடைப்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுதல், ஸ்விம்மிங் பண்ணுறது. இது என்ன பண்ணுதுன்னா வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணும். உங்களுடைய இலக்கு வந்து வலிமையான தசைகள், எலும்புகள் அப்படின்னா எதிர்ப்பு பயிற்சி, எடை தூக்குதல், ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங், ரெசிஸ்டன்ட் பேண்ட் அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய தசைகளும் எலும்புகளும் நன்றாக இருக்கும். அதனால வந்து இந்த சார்கோபீனியான்னு சொன்னீங்களா, மசில் லாஸ், அதையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து ப்ரிவெண்டிங் ஃபால்ஸ், வயசாகும்போது கீழே விழுகிறதுன்றது நிறையா பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து எப்படி அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா சமநிலை ஆற்றல் பயிற்சி. அதுக்கு வந்து தாய்ச்சி, ஒரு காலில் நிற்கிறது, அந்த மாதிரியான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும். அதனால் வந்து என்ன ஆகும்னா வந்து தடுமாறினால் சுதாரித்து கொள்ளும், வேகத்தை வந்து சமநிலைப்படுத்தும். அந்த மாதிரியான பயிற்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு வந்து பலதரப்பட்ட பயிற்சி முக்கியம். அப்படின்னா வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, எல்லாத்தோட பயிற்சிகளோட கலவை. அதனால் பலவீனம், சோர்வு, அறிவாற்றல் இது எல்லாமே வந்து தடுக்கப்படும். வெற்றிக்கான முக்கிய கொள்கைகள்னால் வந்து முன்னேற்றம் வந்து முக்கியம். நீங்கள் வந்து வெயிட் ட்ரைனிங்கே பண்ணிக்கிட்டு இருந்து சாதாரண சின்ன எடையை வச்சே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்காது. அதனால வந்து நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். பயிற்சியின் கடினத்தன்மையும் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணணும். 2வது வந்து வரிசை முறை. ரொம்ப பலவீனமாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், முன்னாடி வந்து தசை வலிமைக்கு வந்து பயிற்சி எடுக்கணும். பிறகு சமநிலை பயிற்சி, பேலன்ஸ் பவர். இன்னொன்று வந்து அடுத்து வந்து நடைப்பயிற்சி. நடைப்பயிற்சி முன்னமே பண்ணிங்கன்னா சீக்கிரம் விழுந்துருவீங்க. இன்னொன்று வந்து தீவிரம் அவசியம். ஈவன் வயசானவங்கள கூட வந்து ரொம்ப ஹார்ட் எக்ஸசைஸ் ட்ரைனிங் பண்ணலாம். அது எப்போவுமே வந்து கிராஜுவலாக ஆரம்பிக்கணும். முதல்ல கொஞ்சமாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கணும். 2 விஷயம் ஒரு இம்பார்ட்டன்ட். நம்பர் 1 கன்சிஸ்டன்சி. டெய்லி பண்ணணும். இல்லைன்னா வாரத்துக்கு எத்தனை முறைன்னு வச்சுருக்கீங்களோ அது மாதிரி பண்ணணும், விட்டுறாமல். இன்னொன்று வந்து அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கடைசியில் வந்து ஆற்றல் பயிற்சி, பவர் ட்ரைனிங். நாற்காலிலேருந்து சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் வந்து பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அதில் 2 மசில் ஃபைபர்ஸ் இருக்குது, ஃபாஸ்ட் ஸ்டிச்சிங் மசில் ஃபைபர்ஸ். அதுவும் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க. உங்கள் உடல் உள்ள தசைகள் அதில் வந்து நீங்கள் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி வச்சுருந்தாவே வந்து உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நல்லாயிருக்கும், நிறைய வியாதிகளும் வராமல் இருக்கும். ஒரு சின்ன அடுத்த ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா, மருந்துகளுக்கு மாற்றாக உடற்பயிற்சி. மருந்து வேணும்னா மருந்து எடுத்தான் ஆகணும். பட் எப்படி உடற்பயிற்சி வந்து சில மருந்துகளை விட நல்லா வேலை பார்க்குதுன்ற பற்றி பேச போகிறோம். மனச்சோர்வு, டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. தீவிர உடற்பயிற்சி மனச்சோர்வுக்கான மருந்துகளைப் போலவே ரொம்பவும் பயனுள்ளது. ஆனால் உடற்பயிற்சி பண்ணுறதுனால பக்க விளைவுகள் கிடையாது. ஆனால் தி டிப்ரெஷன் மெடிசின் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், மனச்சோர்வு மருந்துகள், அதுக்கு பக்க விளைவுகள் நிறைய உண்டு. 2வது நீரிழிவு நோய் தடுப்பு, டயபெட்டிஸ் கம்மி பண்ணுறது. உணவு மற்றும் உடற்பயிற்சி ஒழுங்காக பண்ணிங்கன்னா மெட்ஃபார்மின் ஒரு டயபெட்டிக் மெடிசன், அதை விட வந்து இந்த உடற்பயிற்சி வந்து 71% நல்லாவே வேலை பார்க்குது. 3வது வந்து எலும்பு முறிவு, ஃப்ராக்சர். நீங்கள் இந்த பேலன்ஸ், சமநிலை மற்றும் வலிமை பயிற்சி பண்ணீங்கன்னா எலும்பு முறிவுகள் 26% கம்மியாகுது. மருத்துவம் மற்றும் பலவீனமான முதியவர்களுக்கான அறிவுரை. மருத்துவமனை மற்றும் பலவீனமான முதியவர்களுக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட 80-90 வயசு முதியவர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 முறை 20 நிமிஷம்
தசை மற்றும் சமநிலை பரிசீலனை பண்ணீங்கன்னா, அவங்க குணமடைந்து வீட்டுக்கு போகும்போது தசை இழப்பை வந்து தடுக்க முடியும். பொதுமக்களுக்கான நடைமுறை பரிந்துரைகள். படிப்படியா தொடங்குங்க. வாரத்திற்கு 150 நிமிஷம் வந்து மிதமான ஏரோபிக் மற்றும் எடைப்பயிற்சி இருமுறை இந்த எடைப்பயிற்சி பண்ணணும். அத வந்து 30 நிமிஷம் ஆரம்பிங்க. 60 நிமிஷம் ஆக்குங்க. 90 நிமிஷம் ஆக்குங்க. தென் 150 நிமிஷம் பண்ணுங்க. இன்னொன்னு வந்து அதையும் வந்து நீங்க டைசெக்ட் பண்ணிடலாம். காலையில 30 நிமிஷம், மதியம் 30 நிமிஷம், ஈவினிங் 30 நிமிஷம். காலையில 60 நிமிஷம், மதியம் 60 நிமிஷம், ஈவினிங் அந்த மாரி. இந்த 130 வந்து வாரத்துக்கு. அதனால ஒரே நாள்ல 130, 150 நிமிஷம்னு பண்ண வேண்டியதில்ல. படிப்படியா தொடங்குங்க. அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக்குங்க. 2வது வந்து சமநிலை வலிமைக்கு முன்னுரிமை. இந்த பேலன்ஸ் ட்ரெய்னிங் இருக்குங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க வயசு வந்து 60, 70க்கு மேல வந்ததுன்னா, அடிக்கடி தடுமாற்றம் இருக்கும். கீழ விழுவீங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து இந்த பேலன்ஸ் ட்ரெய்னிங் வந்து ரொம்பவும் முக்கியம். இன்னொன்னு வந்து குரூப்பா எக்ஸர்சைஸ் பண்ணும்போது வந்து நம்பர் 1 நம்ம அதிலேயே ஸ்டிக் பண்றதுக்கு, அதிலேயே தொடர்றதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்து வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா ஹாபி மாரி ஆயிடும். லைக் டான்ஸ், டை chi ஒர்க் அவுட். இல்லைன்னா வந்து குரூப் ஜிம் கிளாஸஸ் அந்த மாரி. அப்புறம் வந்து நீங்க எடுக்கிற மருந்து வந்து உங்கள் உடற்பயிற்சி திறனை பாதிக்குதா அப்படின்னு மருத்துவர்ட்ட ஆலோசனை பெறுங்க. முடிவா என்னன்னா வந்து முதுமையின் எதிர்காலம் வந்து சுறுசுறுப்பானது. ஆக்டிவா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களோட உடல் நிலையும் நல்லா இருக்கும். நிறைய வியாதிகளும் வராம நம்ம வந்து தடுக்க முடியும். இந்த வயசாகுறதுனால வர்றது அப்படின்றது வந்து கிடையாது. ஆக்சுவலா அது வந்து தவிர்க்கக்கூடியது. உடற்பயிற்சி என்பது உங்களோட ஆயுள்ல வந்து ஆண்டுகளை சேர்ப்பது மட்டும் கிடையாது. உங்கள் ஆண்டுகளில் வாழ்க்கையை சேர்ப்பதும். நீங்க இருக்கிற வரைக்கும் ரொம்பவும் ஆக்டிவா இருப்பீங்க. இந்த மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்பவும் ஃப்ரீ. எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால இப்பவே உடற்பயிற்சிய தொடங்குங்க. இத வந்து எல்லார்ட்டயும் பரிமாறுங்க. இந்த வீடியோவ நீங்க பார்த்ததற்கும், பரிமாறுவதற்கும் எங்களது நன்றிகள். மீண்டும் அடுத்த வானொலியில் காண்போம்.